பிரதமர் மோடி, சுவிட்சர்லாந்து அதிபர் கை பாமோலின், நெதர்லாந்து பிரதமர் டிக் ஸ்கோப் மற்றும் அபுதாபியின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சையத் அல் நஹ்யான், கிரீஸ் பிரதமர் கைரியாகோஸ் மெட்சோடாகிஸ் மற்றும் பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரான் ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான உறவு, வர்த்தகம் மற்றும் ஒத்துழைப்பு, தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டது. நீண்ட நெடிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்து திமுக கூட்டணியில் இணைந்தார். சட்டப்பேரவை தேர்தல் தேதி மார்ச் 2வது வாரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தேமுதிக கூட்டணி முடிவை அறிவிப்பதில் தாமதம் செய்து வந்தது. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணியில் முதன்முறையாக இணைந்தார். அவருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சால்வை அணிவித்து வரவேற்பு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் தொகுதி பங்கீடு தொடர்பாக விரைவில் குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என கூறினார். இங்க கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது. கேப்டன் 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞரையா பழம் நழுவி பாலில் விழுப்போகுதுன்னு சொன்னார். ஆனால் 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, எத்தனை நம்பர், எந்த தொகுதி, யார் வேட்பாளர்கள் என்பது எல்லாம் இதற்கு பிறகு குழு அமைத்து அந்த குழு இரண்டு கட்சியின் சார்பாக தேமுதிக, திமுக இரண்டு கட்சிகளும் இணைந்து பேசி அதை முடிவு செய்து முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் நினைவிடத்தில் பிரேமலதா மரியாதை செலுத்தினார். திமுக கூட்டணியில் முதன்முறையாக தேமுதிக இணைந்துள்ள நிலையில் அக்கட்சிக்கு 7 சட்டமன்ற தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிகவுக்கு செல்வாக்குள்ள வட மற்றும் மத்திய மாவட்டங்களில் அக்கட்சி போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் கடந்த 2006 விஜயகாந்த் வென்ற விருதாச்சலம் தொகுதியும் அடங்கும். வேலூர் மாவட்டத்தின் ஆற்காடு, அணைக்கட்டு பகுதிகளிலும் தேமுதிகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ளது. மேலும் ரிஷிவந்தியம் தொகுதியில் கடந்த 2011 தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் வென்றதால் அந்த தொகுதியை அக்கட்சி கேட்டு பெறக்கூடும் என்று கூறப்படுகிறது. அருப்புக்கோட்டை தொகுதியில் விஜய் பிரபாகரன் போட்டியிடலாம் என்றும், கொங்கு மண்டலத்தில் கட்சியின் பலத்தை நிரூபிக்க ஏதாவது ஒரு தொகுதியை தேமுதிக கேட்டு பெறலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்த நிலையில் அதை வரவேற்று எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். தனது அன்பு நண்பர் விஜயகாந்த் உருவாக்கிய தேமுதிக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருப்பதை பெருமையாக கருதுவதாக மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகளை வரவேற்கும் மனப்பான்மையும் கருப்பு சிவப்பு கொடியின் நல்வரவும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சி தொடரவும், தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேறவும் ஒன்றாக பயணிப்போம் என அந்த பதிவில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததை விஜயகாந்தின் ஆன்மா மன்னிக்காது என பாஜக விமர்சித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக பாஜக எக்ஸ் பக்கத்தில் தன் வாழ்நாள் முழுவதும் திமுகவை எதிர்த்து மக்கள் பணியாற்றியவர் விஜயகாந்த் என்றும், அவர் உருவாக்கிய தேமுதிகவுக்கு கொடுமைகளையும் அவமானங்களையும் மட்டுமே திமுக வழங்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது. அத்தகைய திமுகவுடன் தேமுதிக இணைந்ததை ஒருபோதும் விஜயகாந்தின் ஆன்மா மன்னிக்காது என பாஜக குறிப்பிட்டுள்ளது.
தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருப்பது தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான முன்னேற்றம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வரவேற்றுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சமூக நீதி மற்றும் மதச்சார்பற்ற கொள்கைகளை முன்னிறுத்தி எடுக்கப்பட்ட இந்த சிறப்பான முடிவுக்காக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் வளமான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த கூட்டணி தேர்தலில் மகத்தான வெற்றியை பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் மதிமுக தனிச்சின்னமே தோழர்களின் விருப்பம் என துரை வைகோ தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ, தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். இயக்க தோழர்களுடைய விருப்பம், ரேங்க் அண்ட் ஃபைல், இயக்க நிர்வாகிகள் தொண்டர்களுடைய விருப்பம் என்ன தனி சின்னத்தை நிற்குங்கிறது எல்லா எங்கள் இயக்கம் கிடையாது. எந்த இயக்கத்துக்கு எடுத்தாலும் அது அடிப்படை உரிமையை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஆனால் இது எங்களுடைய தலைமையும் சரி கூட்டணி தலைமையும் பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு அரசியல் பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிங்கிறது இது வரைக்கும் அது சாத்தியப்படாது. இன்னைக்கு இருக்கிற குழப்பமான சூழ்நிலையில் கூட்டணி ஆட்சி கேட்கறது நல்லது கிடையாது. எங்களுடைய நிலைப்பாடு சொல்லியிருக்காரு. அதே வேளை பிற இயக்கங்கள் அது அவங்களுடைய விருப்பம். பாமக தலைவராக தன்னை பதிவு செய்யும் வரை சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பை தள்ளி வைக்க வேண்டும் என ராமதாஸ் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை தயாரிக்க 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதனை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்துள்ளார். முன்னாள் எம்பி ரா செந்தில் தலைமையிலான இந்த குழுவில் முன்னாள் எம்பிக்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் சமூக அமைப்பு நிர்வாகிகள் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவினர் பல்வேறு துறையினரின் கருத்துக்களை பெற்று தேர்தல் அறிக்கையை தயாரித்து கட்சி தலைமையிடம் வழங்க உள்ளனர். இறுதியாக தேர்தல் அறிக்கையை அன்புமணி ராமதாஸ் வெளியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் தாவேகா தலைவர் விஜயின் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 4900 பேருக்கு மட்டுமே அனுமதி. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியாக நடத்த திட்டமிடப்பட்ட நிலையில் தாவேகா நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலவச திட்டங்களால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் கவலை தெரிவித்துள்ளார். மத்திய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு மின்சார வாரியம் தாக்கல் செய்த ரிட் மனுவை தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது இலவச மின்சாரம் போன்ற சலுகைகளை வசதி படைத்தவர்களே அதிகமாக பயன்படுத்துவதாகவும், பெரிய நில உடைமையாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுவது கவலைக்குரியது என்றும் நீதிபதி தெரிவித்தார். தொடர்ந்து பொதுமக்களின் வரிப்பணத்தில் இலவசங்களை வழங்குவது எவ்வளவு காலம் தொடரும் என கேள்வி எழுப்பிய அவர், தேர்தலுக்கு முன் அறிவிக்கப்படும் இலவச திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது அவசியம் என்றும் அறிவுறுத்தினார். இந்தியாவின் மனித விண்வெளி திட்டமான ககன்யான் முக்கிய கட்டம் ஒன்றை கடந்துள்ளது. சண்டிகர் TBRL என்ற ஆய்வு லெபார்டரியில் உள்ள RTRS சாதனத்தை பயன்படுத்தி ட்ரோக் பாராசூட் சோதனையை வெற்றிகரமாக செய்துள்ளது. ககன்யான் திட்டத்தில் விண்வெளியில் செல்லும் விண்கலத்திற்கு பாராசூட் பாதுகாப்பாக வேலை செய்யுமா என்ற இந்த சோதனை வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியாவின் பாராசூட் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி திறன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எப்ஸ்டீன் விவகாரத்தில் பிரிட்டன் மன்னர் சார்லஸின் தம்பியும் முன்னாள் இளவரசருமான ஆண்ட்ரூ மவுண்ட் பேட்டன் வின்சர், இங்கிலாந்தின் சாண்டிரிங்ஹோம் எஸ்டேட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார். அமெரிக்காவில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வழக்கின் விசாரணை ஆவணங்கள் வெளியாகி அதிலிருந்த தகவல்கள் உலக நாடுகளை அதிர வைத்துள்ளன. அதன்படி ஆண்ட்ரூ பிரிட்டனின் வர்த்தக தூதராக இருந்தபோது அரசு சார்ந்த ரகசிய வர்த்தக அறிக்கைகளை எப்ஸ்டீனுக்கு மின்னஞ்சல் அனுப்பியதற்கான ஆதாரங்கள் சிக்கிய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
அமெரிக்காவில் பெரும் சர்ச்சையை கிளப்பிய ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வழக்கில் புதிய அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. நியூ மெக்சிகோ மாகாணத்தில் உள்ள எப்ஸ்டீனின் பண்ணை பகுதியில் 2 வெளிநாட்டு சிறுமிகளின் உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டு குறித்து மாநில நீதித்துறை தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளது. இதற்கிடையில் நியூ மெக்சிகோ சட்டமன்றமும் இந்த பண்ணையில் நடந்ததாக கூறப்படும் பாலியல் குற்றச்சாட்டுகளை முழுமையாக விசாரிக்க தனி ஆய்வை தொடங்கியுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிரான தேர்தல் மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக முன்னாள் மேயர் சைதை துரைசாமி தொடர்ந்த இந்த வழக்கில் கடந்த 3 நாட்களாக இறுதி விசாரணை நடைபெற்றது. குற்றச்சாட்டுகளுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என முதல்வர் தரப்பும், முறைகேடுகள் நடந்தன என மனுதாரர் தரப்பும் காரசாரமாக வாதிட்டன. இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் JK மகேஸ்வரி, விஜய் விஷ்ணோய் அமர்வு வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக அறிவித்தது. எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார் பண்ருட்டி ராமச்சந்திரன். தந்தி டிவிக்கு அவர் அளித்த நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இந்த தேர்தலில் யாருக்கும் போட்டி அப்படின்றத நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொல்லியபடி திமுக கழகத்துக்கும் தாவேகாவுக்கும் அந்த தேர்தலிலே போட்டி, மற்றவர்களால் ஒன்று செய்ய முடியாது. ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆலோசகராக செயல்பட்டு இருந்தீங்க. இப்போ ஓபிஎஸ் இடம் இருந்து பலரும் விலகிட்டாங்க. இப்போ நீங்களும் ஒரு தனி கட்சி தொடங்கியிருக்கீங்க. என்ன காரணம்? ஏன் ஓபிஎஸ் உடைய பலம் பலவீனமாக போனதுக்கான காரணமாக என்ன நினைக்கிறீங்க? அவர் அளவுக்கு மீறி பாரதிய ஜனதாவை நம்பினார். அது என்ன காரணம் என்று புரியவில்லை. அவர்கள் கைவிட்டதன் விளைவுதான் அவருக்கு இந்த அவர நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அவரே தான் முடிவு செய்ய வேண்டும். இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த தூக்கவியல் மையம் சென்னை வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. தூக்க கோளாறுகளுக்கு தீர்வு காணும் வகையில் 10 மருத்துவத் துறைகளை ஒருங்கிணைத்து இந்த மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தை நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் திறந்து வைத்தார். SRM குழுமத்தின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து கௌரவ விருந்தினராக பங்கேற்றார். தூங்கும்போது வரும் மாரடைப்பு, இதய செயலிழப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட கோளாறுகளுக்கு இந்த தூக்கவியல் சிகிச்சை மையத்தில் சிறப்பு சிகிச்சை வழங்கப்படும். மிக துல்லியமான, வலியற்ற, அறுவை சிகிச்சை அல்லாத எண்டோஸ்கோபி, பிளாஸ்மா அடிப்படையிலான மற்றும் கதிர்வீச்சு அதிர்வெண் சிகிச்சை வழிமுறைகளும் அளிக்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தந்தி டிவி செய்தியின் எதிரொலியால் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் நகராட்சிக்கு சொந்தமான எரிவாயு தகன மேடை சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அறந்தாங்கியில் எரிவாயு தகன மேடை பழுதின் காரணமாக சடலங்கள் பாதுகாப்பின்றி திறந்த வெளியில் எரியூட்டப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தந்தி டிவியில் ஜனவரி 31ஆம் தேதி செய்தி வெளியான நிலையில் அரசு தரப்பில் பராமரிப்பு பணிக்கு நிதி ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் சமூக நல அறக்கட்டளை நிர்வாகிகள் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கும் தந்தி டிவிக்கும் நன்றியினை தெரிவித்துள்ளனர். இந்த தந்தி டிவி செய்தியின் காரணமாக அது மீண்டும் பிரதிபலிப்பு காரணமாக அது மீண்டும் முழு நிதி ஒதுக்கி தற்பொழுது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணி இன்னும் ஒரு 20 நாளில் முடிஞ்சோடனே மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். இந்த பணிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த தமிழக முதல்வர்களுக்கும், அறந்தாங்கி நகர்மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர்களுக்கும், ஏனைய எங்களுடைய உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கிறேன். தஞ்சையில் பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த அதிக ஒலி எழுப்பும் ஹாரன்களை போலீசார் அகற்றி டயருக்கு கீழ் வைத்து நசுக்கி ஓட்டுநர்களை எச்சரித்து அனுப்பினர். ராஜராஜ சோழன் மணிமண்டபம் அருகில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் வாகன சோதனை நடத்தப்பட்டது. அப்போது சீட் பெல்ட் அணிந்து லாரி ஓட்டிய ஓட்டுநரை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி காவல் ஆய்வாளர் கௌரவித்தார். போகுதுங்க ஏன் வைக்கக்கூடாதுன்னு தெரியாது அவனுக்கு. சீட் பெல்ட் போட்டுச்சியாமா? இவர் சீட் பெல்ட் போட்டு வந்திருக்காரு. இந்த வண்டியில் சீட் பெல்ட் போடுறதுங்கிறது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அதுக்காக இவருக்கு ஒரு 100 ரூபாய் என்னோட பர்சனல் பண்ணி ரிவார்டு குடிப்பா.
கேரளாவில் 11ஆம் வகுப்பு ஆங்கில மாதிரி தேர்வில் நடிகர் மோகன்லால் பற்றிய வாழ்க்கை வரலாறு கேள்வி இடம்பெற்றது. பொதுவாக தலைவர்கள், எழுத்தாளர்கள், விஞ்ஞானிகள் குறித்து கேள்வி வரும் நிலையில் இந்த முறை நடிகர் மோகன்லால் குறித்து 10 மதிப்பெண் கட்டுரை கேட்கப்பட்டது. இதனால் மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆசிரியர்களும் இந்த முயற்சியை வரவேற்றுள்ளனர். கேரள மாநிலத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியான தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது தி கேரளா ஸ்டோரி படத்தின் 2ஆம் பாகத்தின் ட்ரெய்லர் வெளியாகி மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஈரான் விரைவில் ஒப்பந்தத்திற்கு வராவிட்டால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த 10 நாட்களில் ஈரான் ஒரு ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும் என்றும் அவர் கெடு விதித்துள்ளார். ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. கடுமையான காலநிலையையும் மீறி மாஸ்கோ விமான நிலையங்கள் செயல்பாட்டை தொடர்ந்து வருகின்றன. எனினும் 19 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாகியுள்ளன. ஒரே மாதத்தில் பொழியும் 70% பனிப்பொழிவு ஒரே நாளில் கொட்டி தீர்த்துள்ளது. ஜனவரியில் 203 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிக பனிப்பொழிவு பதிவானது என மாஸ்கோ மாநில பல்கலைக்கழக ஆய்வு குறிப்பிட்டுள்ளது. தைவானின் தலைநகர் தைனானில் நடைபெற்ற சந்திர புத்தாண்டு விழாவில் தர்ம சங்கடமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. கோவில் நிகழ்ச்சியில் அதிபர் லைசிங் தே அருகில் நின்றிருந்த கோவில் தலைவர் திடீரென தைவான் அதிபர் மீது வாந்தி எடுத்துவிட்டார். இந்த எதிர்பாராத சம்பவத்தால் நிகழ்ச்சி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பின்னர் அதிபர் லைசிங் தே கூறுகையில் கோவில் தலைவர் குடும்பத்தில் நோரோ வைரஸ் தொற்று இருந்ததாகவும் அதனால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவித்தார். சில நிமிடங்களுக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடங்கியது. அதிபர் கரை படிந்த அதே உடையிலேயே நிகழ்ச்சியில் பங்கேற்றார். T20 உலக கோப்பையில் ஆஸ்திரேலிய அணியை தொடர்ந்து இலங்கையையும் வீழ்த்தி அசத்தியது ஜிம்பாப்வே. 179 ரன்கள் என்ற இலக்கை 19.3 ஓவர்களில் எட்டி ஜிம்பாப்வே அபார வெற்றி பெற்றது. இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் அணிகளுக்கு இடையேயான 2வது T20 போட்டியில் 19 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற இந்திய மகளிர் அணி பவுலிங்கை தேர்வு செய்த நிலையில் முதலில் ஆடிய ஆஸ்திரேலியா 20 ஓவர் முடிவில் 165 ரன்கள் எடுத்தது. சிறப்பாக தொடங்கிய ஷஃபாலி வர்மா 29 ரன்கள் எடுத்து சர்வதேச T20 கிரிக்கெட்டில் 2500 ரன்களை கடந்த 3வது இந்திய வீராங்கனை என்ற பெருமையை அடைந்தார். இருப்பினும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்மிருதி மந்தனா 31 ரன்களுக்கும் கேப்டன் ஹர்மன்பிரீத் 36 ரன்களுக்கும் ஆட்டம் இழக்க ஜெமீமா மற்றும் ரிச்சா கோஷ் விரைவாக பெவிலியனுக்கு திரும்பினர். இதனால் 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு இந்தியா 144 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரரும் இந்திய அணி முன்னாள் பயிற்சியாளருமான ராபின் சிங் தொடங்கிய RSR கிரிக்கெட் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு கல்வி மற்றும் கிரிக்கெட் பயிற்சி உதவித்தொகை வழங்கும் விழா துபாயில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஷேக் அலி பின் ரஷீத் பின் அலி அல் மக்தூம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறமையான மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்கினார். துபாயில் RSR கிரிக்கெட் அகாடமி மூலம் புதிய தலைமுறை விளையாட்டு வீரர்களை உருவாக்கும் முயற்சி மிகப்பெரிய அளவில் உருவெடுக்கும் என ராபின் சிங் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு திறமையான குழந்தைக்கும் தடைகள் இல்லாமல் வளர வாய்ப்பளிக்கும் அமைப்பை உருவாக்குவதே தங்கள் நோக்கம் என்றும் அவர் கூறினார்.
மேலும் கிரிக்கெட் வசதிகள் உள்ள பள்ளிகள் அனைத்தும் RSR அகாடமியுடன் இணையலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. Students will be getting benefited. I think everyone is benefited in different ways. I mean, it's not just financially, but I think everyone who's been selected will certainly be benefited in many ways.